ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்பெஷல் மிளகாய் பொடி அதை தான் பார்க்க போகிறீங்க. பாரம்பரியமாக எப்படி இங்கே செய்வாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. இங்கே மிளகா பொடி அரைக்க மாட்டாங்க. ஸோ அப்புறம் எப்படி மிளகா பொடி செய்வாங்கங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு மிளகா ஒரு 3 விதமான மிளகா 3.5 கிலோ வாங்கியிருக்கேன். நம்ம எவ்வளோ மிளகா எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற குவான்டிட்டி. 3.5 கிலோ மிளகா, அதுக்கு 3 கிலோ அளவுக்கு கல் உப்பு. இந்த மூணு விதமாக மிளகா சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மிளகா பேர் பார்த்தீங்க அப்படின்னா கருடா, லவங்கி, பேடிகி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக மிளகா. உப்பு நல்லா காய வைக்கணும். அதே மாதிரி 1 கிலோ பூண்டு, 3.5 கிலோ மிளகாவுக்கு 1 கிலோ பூண்டு. அடுத்து மல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 கிராம் 2 தட்டில் கொட்டி காய வச்சுருக்கேன். இதெல்லாம் கம்பல்சரியாக நமக்கு வெயிலில் காய வைக்கணும். மிளகா நல்லா காஞ்சதுக்கப்புறம் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி உப்பு, அதிலெல்லாம் ஏதாவது கல் தூசி இருந்ததுன்னா அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். பூண்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி காய வச்சோம் அப்படின்னா அது நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் ப்ளஸ் நமக்கு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்றைக்கு மிளகா அப்படி செய்ய போகிறோமோ அன்றைக்கி இந்த ப்ராசஸ் எல்லாமே செய்யணும். என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெங்காயம் ஒரு 3 கிலோ. இப்போ பூண்டு இங்கே பாருங்கள், நல்லா தோல் உறிஞ்சி வந்திருக்கிறத நான் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி ஈஸியாக நமக்கு தோல் உறிஞ்சி வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் பையில் போட்டு நல்லா தட்டிக்கணும். நல்லா எண்ணெய் தேய்ச்சி நம்ம பூண்டு காய வச்சது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பையில் போட்டு தட்டுனதும் உங்களுக்கு தோல் ஈஸியாக பிரிஞ்சிடும். ப்ளஸ் இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுக்கணும். தட்டினது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் கொடுக்கணும். ரொம்ப துணி அடித்து துவைக்கிற மாதிரிலாம் துவைச்சிட்டிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு நசுங்கி போன மாதிரி ஆகிடும். ஜென்டலாக நீங்கள் தட்டவும் செய்யணும். உங்களுக்கு லேசாக ப்ரெஸ் கொடுத்து இது பண்ணிங்கன்னா அந்த தோலும் உங்களுக்கு ஈஸியாக வரும். நம்ம துணி துவைக்கிற மாதிரி நீங்கள் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரஷ் ஆகிடும். அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம நான் எப்படி கையால் க்ரஷ் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈஸியாக தோல் வந்துடும். முரத்தில் போட்டு நல்லா புடைச்சோம் அப்படின்னா தோல் தனியாக வந்துடும். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே பாருங்கள், ஈஸியாக நமக்கு பூண்டு தனியாக வந்துடும். ஸ்டாண்டெல்லாம் வைக்கிறதுக்கு என்கிட்ட டைமும் கிடையாது. குட்டி பையனை வச்சுட்டு ஸ்டாண்டு வைக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அதனால் நான் ஃபோனை கையில் பிடிச்சிட்டு தான் எல்லாமே நான் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் முழுசாக பாருங்கள். மிளகா பொடி அரைக்க மாட்டாங்க, பட் ஆனால் எப்படி செய்வாங்கங்கிறது தான் இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க. வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு போகணும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடி படாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே நின்று நல்லா கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நம்ம சேர்க்கணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, கடலை எண்ணெய் கிடச்சிது அப்படின்னா இந்த வெங்காயத்தில் நீங்கள் ஊற்றி வேக வச்சிங்கன்னா மிளகா பொடி இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு கடலை எண்ணெய் கிடைக்கல, அதனால் இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 1.5 கிலோ அளவுக்கு எண்ணெய் அதில் ஊற்றி வெங்காயத்தை வேக வச்சுக்கிட்டுருக்கேன். ப்ளஸ் சைடில் உப்பு வறுத்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வருஷக்கணக்காக நம்ம மிளகா பொடி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சால் தான் நமக்கு மிளகா பொடி நல்லா கெட்டு போகாமல் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் 3 வருஷமானாலும் ஒன்றும் ஆகாது. உப்பு வறுத்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா முரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா ஈரம் பிடிச்சிரும், அதுக்காக. அடுத்து மிளகா லேசாக நம்ம சூடு பண்ணிக்கணும். என்ன தான் வெயிலில் காஞ்சிருந்தாலும் அந்த காம்பெல்லாம் கீறிட்டு உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் வச்சு ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி இது மாதிரி துணியில் காய வச்சிடணும். ஒன்று வெயிலில் வச்சாலும் சரி, இல்லை வீட்டில் நீங்கள் பரப்பி விட்டு வச்சுருந்தாலும் சரி, மாய்ஸ்சர் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் காட்டுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாக வறுக்கணும். எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் கடாயில் தான் நம்ம வறுக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் என்னென்னங்கிறத காட்டுறேன். இப்போ மல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3 கிலோ மிளகாவுக்கு 600 கிராம் மல்லி. இந்த சைடில் நம்ம வெங்காயத்தை மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் ஊற்றிருந்தாலுமே உங்களுக்கு அடியில் ஸ்டிக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வறுத்து வரணும். இந்த வெங்காயம் எண்ணெயில் வெந்திருக்கும் பார்த்திங்களா, அது சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். மகாராஷ்டிராவில் எல்லாருமே மிளகா அப்படி செய்கிறோம் அப்படின்னாலே அந்த வெங்காயமும் எண்ணெயை கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க. மல்லி வறுத்தாச்சு, ஆற வைக்கிறதுக்கு அந்த துணியில் போட்டு பரப்பி வச்சுட்டேன். அடுத்து ஜீரகம் பார்த்திங்கன்னா 600 கிராம் 3.5 கிலோ மிளகா. 3.5 கிலோ மிளகா நம்ம காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காம்பெல்லாம் போனாலும் மீதி நமக்கு 3.25 கிலோ மிளகா இருக்குது. இப்போ ஜீரகமும் வறுத்து நான் காய வச்சுட்டேன். மல்லி ஆறுனதை டப்பாவில் போட்டுட்டேன். இது மாதிரி ஒன் பை ஒன்னாக ஆற வச்சு டப்பாவில் போடணும். அடுத்து எள்ளு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 300 கிராம்
உங்களுக்கு மல்லி, ஜீரகம், எள்ளு இது உங்களுக்கு ஹை குவான்டிட்டியில் இருக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மியான குவான்டிட்டியில் இருக்கும். அடுத்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எள்ளு வறுத்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்து கஸ்தூரி மேத்தி நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். நம்ம வந்து கையில் எடுத்து தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொடியாகணும். இப்போ பார்த்தீங்களா இது மாதிரி இருக்கணும். கஸ்தூரி மேத்தியும் அது மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கணும். கஸ்தூரி மேத்தி ஒரு 30 கிராம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்க என்ன கலரில் இருக்குதுன்னு தெரியல, பிளாக்காக தெரியும். பட் ஆனால் அது கோல்டன் ப்ரௌன் கலர். ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயோட ஹீட்லேயே வச்சிடணும். அடுத்து பட்டையை வந்து நல்லா உடச்சி போட்டு வறுத்து எடுத்துக்கணும். பட்டையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 60 கிராம் இருக்குது. அடுத்து கிராம்பு வந்து ஒரு 60 கிராம். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து வெடித்து வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடணும். அடுத்து கடுகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 70 கிராம். அடுத்து உங்களுக்கு சோம்பு, இது வந்து உங்களுக்கு கடுகுக்கு அப்புறம் மிளகு வறுத்துருந்தேன். மிளகு பார்த்திங்கன்னா 30 கிராம். சோம்பு வந்து உங்களுக்கு ஒரு 30 கிராம். அடுத்து ஷாஹி ஜீரா, இது வந்து ஷாஹி ஜீரா, இது வந்து 30 கிராம். அடுத்து கசகசாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 கிராம். நல்லா கசகசாவும் உங்களுக்கு பொரிஞ்சு வரும். இது வந்து கொப்பரை தேங்காய் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்லைஸாக இருக்கும். கொப்பரை தேங்காய் வந்து நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கணும். தொடச்சி வச்சுக்கோங்க. இல்லைனா கழுவி நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிருக்கணும். அடுத்து வெந்தயம் வந்து ஒரு 30 கிராம். இதே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டங்கள் வந்து நம்ம எடுத்தாச்சு. வெந்தயம் வறுத்ததும் இதெல்லாமே நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். மீதி வந்து 1/4 கிலோ எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டேன். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரை ஆகும். கொப்பரை தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 750 கிராம். 3 கிலோ மிளகாவுக்கு 750 கிராம் வந்து கொப்பரை தேங்காய். ஒரு சிலர் 1 கிலோ கூட சேர்ப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா கோல்டன் கலர் வந்ததும் அதை எடுத்துடணும். இது வந்து சொர்க்கடை அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு விதமான மஞ்சள். இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து நல்லா எண்ணெயில் பொரிச்சோம் அப்படின்னா நல்லா சேனைக்கிழங்கு மாதிரி உங்களுக்கு பெருசாக உப்பி வரும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உடச்சி ஃப்ரை பண்ணுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வெடிச்சிருமோ அப்படிங்கிறதுனால நான் அப்படியே முழுசாகவே ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து சுக்கு, இது ஒரு 30 கிராம். சொர்க்கடை வந்து அந்த மஞ்சள் வந்து 30 கிராம். சுக்கு வந்து உங்களுக்கு 30 கிராம். இதே வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு வறுத்துடணும். உங்களுக்கு அப்படியே எண்ணெயில் வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும். இதுவும் வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா வரும் உங்களுக்கு. 30 கிராம். இதே நம்ம வந்து வறுத்தாச்சு. எண்ணெய் ஹீட்டாக இருக்கிறதுனால இங்கே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஒரே கலரில் எடுக்கலாம். இல்லைனா ஒரு சைடு கருப்பாயிடும், ஒரு சைடு அப்படியே இருக்கும். அடுத்து பெருங்காயம் வந்து 30 கிராம். பெருங்காய கட்டி நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா 30 கிராம் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையுமே நீங்கள் எடுத்துடணும். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஐட்டம் தான். கொப்பரை தேங்காய், அந்த மஞ்சள் சொர்க்கடை அப்படிங்கிறது, அடுத்து சுக்கு, அடுத்து பெருங்காய கட்டி. இந்த 4 மட்டும்தான் எண்ணெயிலேருந்து வறுத்து அதை தனியாக வச்சுக்கணும். இப்போ நான் காட்டுறது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் அந்த பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா, அது மட்டும்தான் நம்ம வந்து அது அந்த எண்ணெயில் வறுக்க வேண்டிய ஐட்டங்கள். ஸோ இது எல்லாமே இப்போ அந்த பாத்திரத்தில் வறுக்க வேண்டியது. எண்ணெய் எல்லாமே நான் எடுத்துட்டேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஸ்டிக் ஆகிருக்கு பார்த்திங்களா, அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிளகு மாதிரி இருக்கும் இல்லையா, உடஞ்சிருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு இது. இதை நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து கிராம்பு மாதிரி இருக்குது இல்லையா, இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா வறுத்துக்கணும். பார்க்குறதுக்கு கிராம்பு மாதிரி இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். அதே நல்லா வறுத்துக்கணும். அடுத்து மசாலா ஏலக்காய் இந்த கலரில் தான் இருக்கும். இதுவும் இப்போ நான் சேர்த்தது எல்லாமே 30 கிராம் தான். அடுத்து அன்னாசிப்பூ, இதுவும் 30 கிராம் தான். இதே நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் அந்த பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் இது பண்ணிக்கணும். கருக விட்டுறக்கூடாது. இது மாதிரி நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து கல்பாசி, இதுவுமே உங்களுக்கு வந்து 30 கிராம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கையில் எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா க்ரஷ் ஆகணும், தூள் ஆகணும். அதுதான் இதோட பக்குவம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுக்கு வந்து மராட்டியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாய்பத்ரி அப்படிம்பாங்க. அதே மாதிரி ராம்பத்ரி அப்படிம்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். அதை வறுத்துக்கணும். அடுத்து பிரியாணி இலை, இது வந்து 30 கிராம் தான். ஸோ எல்லாமே இந்த ஐட்டங்கள் எல்லாமே 30 கிராம் தான். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராம்பத்ரி அப்படிம்பாங்க. ஸோ ராம்பத்ரியும் அடுத்து ஜாதிக்காய், அதுவும் ராம்பத்ரி பார்த்திங்க அப்படின்னா 30 கிராம், ஜாதிக்காய் வந்து 3. இதுதான் குவான்டிட்டி. இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஹீட்லேயே இது பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு பாத்திரத்தை தூக்கி காமிச்சிருப்பேன். இப்போ இது எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிளகாவை சாக்கில் வச்சாச்சு. ஏன்னா
3.5 கிலோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து இது எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக பேக் பண்ணி கொண்டு போகணும். பூண்டு நம்ம வந்து தனியாக கொண்டு போகணும். என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் பூண்டு உரித்து கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்து நான் அங்கே போய்ட்டு அந்த மில்லுக்கே போய்ட்டு நான் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து நமக்கு உரிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் உரிச்சிக்கலாம். நான் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் கொண்டுட்டு போயிட்டாங்க அங்கே. ஏன்னா கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஜென்ஸோட ஹெல்ப்பு தேவை ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை ஐட்டங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து வண்டி இருக்கணும். அப்போ தான் நம்ம கொண்டுட்டு போகலாம். வெயிட்டும் இருக்கிறதுனால ஜென்ஸ் இருந்தாங்கன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். வெயிட்டெல்லாம் போட்டு இந்த மிஷினில் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் போகிறதுக்கு முன்னாடி. பட் என்ன அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு. அதனால் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. நான் போனதுக்கப்புறம் தான் மீதி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் எனக்கு வீடியோ எடுக்க முடியும் இல்லையா. என்னோடய ஹஸ்பண்டால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து இதை வந்து வீடியோ எடுத்தாங்க. ஏன்னா இந்த வேலை செய்கிறது ஃபுல்லாகவே லேடிஸ் தான். அதனால் ஒரு ஜென்ஸ் வீடியோ எடுக்கும்போது தப்பாகிடக்கூடாது. அதனால் என்ன அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு மட்டும் அவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு. நான் போனதுக்கப்புறம் தான் கரண்ட் வந்தது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இந்த வீடியோலாம் கேப்சர் பண்ணேன். இப்போ பார்க்குறது எல்லாமே இந்த மில்லுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்க்குறதெல்லாம் நான் எடுத்த வீடியோ. இப்படி தான் அந்த மிஷின் இருக்கும். இது வந்து டங்கு அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ வந்து நமக்கு கரண்ட்டு வந்து வந்ததுக்கப்புறம் எப்படி ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பக்கம் சலிச்சு எடுக்கிறது கரண்ட்டு வந்துருச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இடிக்கிறது. அரைக்க மாட்டாங்க. மிளகாப்பொடி செய்கிறது எப்படின்னா மிளகா மசாலா எல்லாமே இடிப்பாங்க. அடுத்து உப்பு வந்து நமக்கு வந்து இதுதான் ப்ளஸ் பாயிண்ட். நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு உப்பு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதை வந்து உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா உள்ளே தள்ளி விட்டு இடிப்பாங்க. அது இடித்து நமக்கு வந்து தூளாகும். நல்லா நைஸாகும். 3 உலக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து க்ளோஸில் இருக்கும். ஏன்னா அது வந்து இவங்க வந்து வேணுங்கும் போது மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணிப்பாங்க. இது மாதிரி இடிக்கிறது தான் இதோட மிஷின் ப்ராசஸ். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதுலேயுமே வந்து அந்த 3, 2, 1 ஆக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது. வேணுங்கும் போது அதை குறைச்சிருவாங்க. எடுத்து போட்டு இது மாதிரி சலிச்சிடுவாங்க. அரைக்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு அரைச்சி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி அந்த ஸ்பூனில் அந்த கரண்டியில் எடுத்து போட்டு சலிச்சுட்டு அந்த டப்பில் வச்சுருவாங்க. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்ப அந்த அரைச்சதை என்ன பண்ணாங்கன்னா சலிச்சதை அதில் போட்டு உப்பு போட்டு திரும்ப இடிப்பாங்க. இப்போ இந்த பக்கம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா பூண்டும் நம்ம எண்ணெயில் வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதை அரைக்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து இப்படி இருக்கும். ஸோ அடுத்து நான் போகிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எண்ணெயில் வறுத்த ஐட்டங்கள் வந்து சேர்த்துட்டாங்க. ஏன்னா நான் குட்டி பையனே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் உரிச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து கரெக்டாக இதாகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் இன்னொரு பாத்திரத்தில் நான் கொண்டு போன வெங்காயம் வேக வச்சதை அதை எண்ணெயும் வெங்காயத்தையும் தனியாக பிரிக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படியே சேர்த்துருவாங்க. ஒரு சிலர் எண்ணெய் தனியாக வெங்காயத்தை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்ப்பாங்க. இப்போ இந்த மிஷினில் வந்து பூண்டும் அரைப்பட்டுருச்சு. அந்த எண்ணெயில் பொரிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அரைப்பட்டாச்சு. இப்போ இதை வந்து அதுலேருந்து எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம மிக்சியில் அரைச்சா எப்படி ஒட்டுமோ அதே மாதிரி தான் இந்த மிஷினில் ஒட்டியிருக்கதையும் இது மாதிரி எடுத்து விட்டுறணும். அதனால தான் சொன்னேன் மிளகாப்பொடி இங்கே செய்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு, பெரிய ஒர்க்குன்னே சொல்லலாம். செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்பாடான்னு இருக்கும். நம்ம வந்து வருஷக்கணக்கு இன்னும் 2 வருஷம் ஆனாலும் இந்த மிளகாப்பொடியை நீங்கள் வந்து எடுத்து காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்து வெயிலில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, 3 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் நினைக்கலாம் வெங்காயம் போட்டிருக்காங்க, எண்ணெய் சேர்த்துருக்காங்க, பூண்டு சேர்த்துருக்காங்க, எப்படி இது வந்து இருக்கும் அப்படின்னு. சத்தியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பாரம்பரியமாக செய்யக்கூடிய மிளகாய் பொடி அப்படிங்கிறது. இந்த மிளகாய் பொடி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடிச்சிக்கவே முடியாது. வெறுமாயில் சப்பி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்பா எனக்கு சொல்லும்போதே நாக்கில் எச்சில் ஊறுது. அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா நான் வந்து மிளகாப்பொடி செஞ்சுட்டு வந்ததுமே அன்னைக்கு சப்பாத்திக்கு என்ன தான் குழம்பு இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக மிளகாப்பொடி எண்ணெய் விட்டு அந்த சப்பாத்தியோட அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அந்த மிளகாப்பொடியே நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழம்புல போட்டு சாப்பிட்றத விட எனக்கு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு, சாதத்தில் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு மிளகாப்பொடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டிலே எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எங்கள் மிளகாப்பொடி ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் வந்து கேட்டு வாங்கிடுவாங்க எங்ககிட்டயே. அடுத்து இங்கே பாருங்கள், அந்த சலிச்சு எடுத்ததெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக எடுத்து வைக்கிறாங்க. அந்த மசாலா மிளகா நமக்கு வந்து ஃபுல்லாக அரைச்சி வரணும். அது வரைக்கும் இதே மெத்தடு தான். இடிச்சிட்டு சலிக்கணும். குறப்பாக இருக்கிறத தனியாக வச்சிடணும். அது எல்லாமே சலிச்சதுக்கப்புறம் திரும்ப அதில் சேர்த்து உப்பு போட்டு இடித்து நமக்கு எடுக்கணும். இப்போ எவ்வளோ அரைச்சி வந்திருக்கோ அதில் என்ன பண்ணாங்கன்னா இப்போ நமக்கு வெங்காயமும் எண்ணெயும் பிரித்தாங்க இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டாங்க. வெங்காயத்தை மட்டும் இதில் சேர்த்துட்டாங்க. இப்போ திரும்ப அந்த மிளகா தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மசாலா மிளகாலாம் இடித்து குறப்பாக இருக்குது இல்லையா, அதை தான் உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இல்லைன்னா சும்மா
கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இடிப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதை வந்து இடிக்க முடியாது. ஏன்னா அந்த மிஷினில் வந்து அந்த கெப்பாசிட்டி அவ்வளோதானே. அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட் ஆக்காமல் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இது பண்ணிடுவாங்க. இப்போ லாஸ்ட் ரவுண்டு உப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ என்ன அப்படின்னா இதை சேர்த்து சேர்த்து அரைக்கிறது தான். நீங்களே கவனிக்கலாம். சளிச்சதை கடைசியில் அந்த கப்பில் எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்து வச்சுருவாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்ந்ததை இதில் வந்து சேர்த்துட்டு சளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு சளிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சளிச்சு எடுக்கிறாங்க. இப்போ இந்த டப்பில் பெரிய டப்பில் பார்த்திங்கன்னா அந்த பூண்டு அந்த மசாலா எண்ணெயில் வறுத்தது எல்லாமே அரைச்சதும் இதில் இருக்குது. வெங்காயம் வந்து வேக வச்சதும் இதில் இருக்குது. எண்ணெய் மட்டும்தான் இப்போ சேர்க்கல. எண்ணெய் எப்போ சேர்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் எண்ணெயும் சேர்ப்பாங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டைரெக்டாக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு போனதை எப்படி மிஷினில் போட்டு மொத்தமாக அரைச்சி கொடுப்பாங்களோ அது மாதிரி இங்கே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இந்த மெத்தடில் பண்ணால் தான் உண்டு. நமக்கு எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னல் வேலை செய்கிறது தான் இந்த மிளகாப்பொடி. இதை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எப்படி செய்வோம் அப்படின்னா இதை வந்து மிஷினில் அரைக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த தேங்காய் வறுத்தது எண்ணெயில் என்னெல்லாம் வறுத்தோமோ அது எல்லாமே மிக்சியில் அரைச்சிக்கணும். பூண்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அங்கே மில்லுலேருந்து அரைச்சிட்டு வந்ததில் அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயமும் எண்ணெய் வேக வச்சோம் இல்லையா அதை நம்ம வந்து அதோடு சேர்த்து ஃபுல்லாக நம்மளே கையால் தேய்க்கணும். அப்படி தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் செஞ்சோம். நாங்கள் வந்து இருக்கும்போது இல்லைனா அம்மா ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா செஞ்சு கொண்டுட்டு வந்துடுவாங்க. இல்லைனா யாராவது ஊருக்கு வரும்போது செஞ்சு கொண்டுட்டு வர சொல்லிடுவாங்க இது மாதிரி. ஏன்னா இங்கே நமக்கு செய்கிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ராசஸில். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி எப்போ செய்வாங்க அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா எல்லா மிளகாவும் நமக்கு வந்து சலிச்சு அரைச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த வெங்காயம் ப்ளஸ் வந்து அந்த பூண்டு தேங்காய் அதெல்லாம் அரைச்சது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை அந்த மிஷினில் போட்டுட்டு இடிக்கணும். அந்த இடிக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது அங்கங்கே திப்பி திப்பியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அரைச்சிரும். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இதை நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு அரைச்சிருவாங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து பண்ணுறது தான் ஃபுல் ப்ராசஸ். அது வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு எதுவுமே இப்போ வந்து நம்மளுடைய வேலை வந்து எதுவுமே கிடையாது. இப்போ வந்து 95% தான் நமக்கு வந்து மில்லில் வந்து இந்த வேலையெல்லாம் நமக்கு செய்கிறது. மீதி 5% வந்து நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யணும். இப்போ அந்த வேக வச்ச வெங்காயத்தோட பாத்திரம் இருக்குது இல்லையா, அதுலேயுமே எண்ணெய் வெங்காயம் எல்லாமே நமக்கு வந்து ஒட்டி இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நல்லா தொடச்சி எடுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இடித்து வரணும். இப்போ இதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த இடிக்கிற வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கையாலேயே வந்து ஃபுல்லாக தேய்ச்சி அந்த வெங்காயம் எண்ணெய் மிளகாப்பொடி எல்லாமே சேர்ந்து ஆட் ஆகிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறது தான், அப்படி செஞ்சால் தான் நமக்கு இந்த மாதிரி மிளகாப்பொடி செஞ்சு அங்கே சாப்பிட முடியும். ஸோ அதுக்கு பெட்டர்வே என்ன அப்படின்னா எப்போ ஊருக்கு வருவாங்களோ அந்த டைமில் செஞ்சு நாங்கள் கொண்டுட்டு வந்துடுறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாப்பொடி குழம்புக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக காய்கறி இல்லாத நேரத்தில் வெறும் எண்ணெயில் ஜீரகமும் இந்த மிளகாப்பொடியும் போட்டு நீங்கள் வந்து சாதம் தாளித்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோள மாவு ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மிளகாப்பொடி. எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்சல் போட்டு விடுங்கன்னே கேட்டே வாங்குவாங்க. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நம்ப முடியுதா என்னென்னு எனக்கு தெரியல. பட் இப்படி தான் எங்ககிட்ட கேட்டு வாங்கிடுவாங்க. ஏன்னா இது இந்தளவுக்கு வேலையும் இருக்குது, அதனால் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் வந்து அப்லோடு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த அளவுக்கு வேலை இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து செய்யக்கூடிய மிளகாப்பொடிக்கும் இந்த மிளகாப்பொடிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். அதனால் அவங்களும் ஓகே சொன்னதுனால வீடியோ எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து லேடிஸ் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து ஃபேஸ் காமிக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஏன்னா நம்மளுடைய பர்பஸ்க்காக இன்னொருத்தவங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய ஃபேஸ் காட்டுறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சைட்லேருந்து திறந்து எடுத்து எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வரதுக்கு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாக்ஸில் வந்து இது மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததும் மீதி 5% வேலை இருக்குது. அது என்ன அப்படின்னா நமக்கு
எடுத்து ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கும் ஒரு பக்குவம் இருக்குது. இதை வந்து என்ன அப்படின்னா இப்போ மூடி போட்டு நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் போட்டு மூடி வைக்கணும். மூடி அப்படியே வந்து வச்சிடக்கூடாது, நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கணும். அதுதான் இது. ஏன்னா நம்ம வந்து இடித்து கொண்டுட்டு போகிறதுனால உங்களுக்கு சூடு அதிகமாக இருக்கும், அதனால் ஈரம் பிடிச்சி போயிடும். அதுக்காக போனதுமே நம்ம வந்து மூடியை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு நியூஸ் பேப்பரை மட்டும் மூடி போட்டு வச்சுட்டா போதும். ஸோ நமக்கு மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட எஃபர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நான் வந்து அடிக்கடி நான் லைவில் சொல்லிகிட்டு இருந்தது, ஒரு பெரிய வேலை. அதுதான் இந்த பெரிய வேலை, மிளகா பொடி செய்கிறது. நான் அரைச்சி 15 நாளைக்கிட்ட ஆகிடுச்சு. லீவெல்லாம் முடித்து அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோடு பண்ணுறேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த ப்ராசஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அங்கங்கே கட்டியாக இருக்கும். அது வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கையால் தேய்ச்சி என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ஜாடியில் ஸ்டோர் பண்ணணும். இந்த மிளகா பொடி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுல என்ன அப்படின்னா சில்வர் பாத்திரம், அலுமினியம் அந்த மாதிரி இதிலலாம் பிளாஸ்டிக் அதிலெல்லாம் வைக்கவே கூடாது. ஒன்று பீங்கான் ஜாடியாக இருக்கணும், இல்லைனா கண்ணாடி ஜாடியாக இருக்கணும். அப்போ தான் மிளகா பொடி உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சாலும் அப்பப்போ நீங்கள் வந்து எடுத்து மாற்றி நீங்கள் வந்து வச்சா தான் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியிலே நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் வச்சுருங்க. இது மாதிரி எல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அம்மிக்கு நல்லா ப்ரெஸ் கொடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து மிளகா பொடி வந்து வச்சிடலாம். ஒரே ஜாடியிலே எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மிளகா பொடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான மகாராஷ்டிரா ஸ்பெஷல் மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய எஃபர்ட் வந்து ரொம்ப போட்டிருக்கேன். பார்த்து ஃபுல் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மிளகா பொடி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெறும் வாயிலே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இது மாதிரி மூடி போட்டுட்டு துணி வச்சு நம்ம டைட்டாக கட்டிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.